ஜஸ்டிஃபைடு அவங்களால மட்டும் எப்படி லேப் டெஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியுது? ஏன் வந்துட்டு ஒரு சாதாரண ஸ்டோர் ஓனர் வந்துட்டு லேப் டெஸ்ட் வந்துட்டு பண்ண முடியல? ஆக்சுவலாக லேப் டெஸ்ட் பண்றதை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிஃபைடு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோர் கிடையாது, அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுதுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டா ஒரு ப்ராடக்ட் பிக் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வெறும் ப்ரோட்டீன் மட்டும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. லைக் வந்துட்டு அந்த நியூட்ரிஷன் லேபிள்ல இருக்க ப்ரோட்டீன் வந்து கரெக்டா இருக்கா அதை மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. 3 லெவல் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டெஸ்டிங், செகண்ட் வந்து ஹெவி மெட்டல் டெஸ்டிங், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அமினோஸ்பைக் டெஸ்டிங். இந்த 3 டெஸ்டிங்கும் பண்றதுக்கு அரௌண்ட் 50 to 60K வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்க்கு ஆகும். ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் டிஃப்ரெண்ட் பேட்சஸ் இருக்கும். ஸோ சேம் நீங்க ஒரு பேட்சை செக் பண்ணிட்டு இந்த பேட்ச் வந்துட்டு அதே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அது கம்பெனியை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ ட்ரஸ்டிஃபைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி கூட வந்து அவங்க டை அப் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ட்ரஸ்டிஃபைடு டெஸ்ட் பண்ணிருக்காங்க, எங்களோட கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு அடிஷனல் வேல்யூ வந்து ப்ரொஃபைல் ஆட் ஆகுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆட்டம் எடுத்துக்கோங்க, ஆட்டம்ல இருக்கும், மசில் பேஸ்ல இருக்கும், அவதார்ல இருக்கும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ட்ரஸ்டிஃபைன்னு ஒரு பேட்ச் வந்து குத்திருப்பாங்க. ஸோ அவங்களால ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு ரீசன் வந்துட்டு அவங்க வந்து பிராண்டோட கொலாபரேஷன் பண்றாங்க, அதனால மட்டும்தான். ஸோ நீங்க வந்து லேப் டெஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரஸ்டிஃபைட்ல வாங்கலாம். நிறைய பேர் லேப் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க நம்பி ஏமாறாது.